வாங்க போகலாம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாதரை தரிசிக்கலாம் வாங்க. அகண்டு விரிந்த காவிரி ஆற்றை பார்த்து கொண்டே செல்கிறோம். திருச்சியில் அகண்ட காவிரியை பார்க்கிறோம். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டவுன் பஸ் போகுதுங்க. ஸ்ரீரங்கம் போகிறக்கு, அரங்கநாதரை பார்க்க போகிறக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என்று நாம் இறைவனை தரிசிக்க செல்கிறோம். அங்கே 27 கோபுரம் இருக்குதுங்க. இது தமிழகத்திலேயே மிக உயர்ந்த கோபுரங்க. 236 அடி உயரம் கொண்டதுங்க. கோபுரத்தை அப்படியே நம்ம அண்ணாந்து பார்க்குறப்ப நம்ம கழுத்தே ஒழிச்சிருங்க. அவ்வளோ உயரமாக இருக்கும். மனசுக்கு அவ்வளோ அமைதியாக நிம்மதியாக இருக்கும். அரங்கநாதர் கோயில் உள்ள 7 நிலை கோபுரம் இருக்குது. கோபுரங்களை தாண்டி தான் நம்ம உள்ளே போகணுங்க. சாமியை தரிசிக்கிறதுக்கு, அரங்கநாதரை தரிசிக்க. அரங்கநாதர் மகாலட்சுமி தாயார் ஆண்டாளோட நமக்கு காட்சி தருவாருங்க. நாங்கள் போகிறப்ப கோயிலில் சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க. இது மூலவர் கோபுரங்க. மூலவர் கோபுரம் தங்க கோபுரம். மூலவர் கோபுரம் தங்க கோபுரம். நம்ம தரிசிப்பதற்கே கண்கோடி வேணுங்க. மிகவும் பழமையான கோயிலுங்க. கோயிலை சுற்றி பார்க்குறக்கே அது ஏக்கரா கணக்கில் இருக்குதுங்க. ஒரு நாள் பத்தாது. அவ்வளவு பெரிய கோயில் ரங்கநாதர் கோயில். மூலவர் கோபுரம். தங்க கோபுரம். நம்ம எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. கோயிலில் இருக்கிற மண்டபங்க. தூண்கள்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அங்கே நம்ம நடக்க முடியலைன்னா இந்த மோட்டார் வண்டி மாதிரி இருக்கிற வண்டி இருக்குதுங்க. அதில் கோயிலை சுற்றி நம்மளை கூட்டிகிட்டு வருவாங்க நடக்க முடியாதவங்களுக்கு. மூலவரை போய் தரிசிச்சுட்டு நாங்கள் மண்டபத்தில் உட்காந்துருக்குறோங்க. அங்கே புளியோதரை பொங்கல்லாம் விற்கிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கே. பழமையை காண்பிக்கிற மாதிரி அங்கே வருங்க. தூண்கள் மேலே அந்த மேற்கூரை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அண்ணாந்து பார்க்குறக்கு நமக்கே அதிசயமாக இருக்குதுங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம போய் பார்க்கணுங்க. கோயிலை சுற்றி வர்றேங்க. இங்கே தாயார் சன்னதி இருக்குதுங்க. மகாலட்சுமி தாயார் சன்னதி. அங்கே போனோம். தாயார் கோயில் கோபுரங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு மதிர்ச்சுவரை சுற்றி வர்றேங்க. மதிர்ச்சுவர் வருங்க எவ்வளோ உயரமாக இருக்குது. இது ஆயிரங்கால் மண்டபங்க. அது உள்ளே எல்லாம் விடலைங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியிலிருந்தே பார்த்தேங்க. ஆயிரங்கால் மண்டபம் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. வெளியிலிருந்து பார்க்குறக்கே நல்லா இருந்தது. உள்ளே போனால் சுற்றுறக்கே ஒரு நாள் வேணுங்க. அவ்வளோ பெருசாக இருந்தது. தூண்கள்லாம் மிக சிறப்பாக இருந்ததுங்க. பழைய காலத்து தூண். இது வெள்ளை கோபுரங்க. வெள்ளை கோபுரம் நம்ம அரங்கநாதரோட பணிப்பெண் வெள்ளையம்மாளுங்கிறவங்க. அரங்கநாதர் சிலையை காப்பாற்றுறதுக்காக இந்த கோபுரத்தோட உச்சியில் போய் தங்களோட உயிரை துறந்தாங்க. அதனால் இதுக்கு பேர் அவங்களோட பேரோட வெள்ளை கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெயிண்டெல்லாம் எதுவுமே அடிக்க மாட்டாங்க. இது கிழக்கு கோபுரங்க. ஸ்ரீரங்கத்தோட கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம். இது ஆயிரங்கால் மண்டபம். நான் அந்த சைடு பார்த்தது. இது முன்னாடி பக்கங்க. வெள்ளை கோபுரம் 144 அடி உயரங்களாமா. ராமானுஜர் சன்னதி இருக்குதுங்க. அவர் உடல் 1000 வருடமாக பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ராமானுஜர் சன்னதி தியான மண்டபமாக, அங்கே எதுவுமே பேசக்கூடாதுங்க. அமைதியாக போய் தியானம் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. ராமானுஜர் சன்னதிக்கு அருகாமையிலேயே சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குதுங்க. அதுக்கும் நம்ம கண்டிப்பாக போகணுங்க. சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நமக்கு நிறைவேறுங்க. கடன் தொல்லை நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி அமைதி நிலவுங்க. நம்ம கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போகணுங்க, நல்லாயிருக்கும். எல்லாரும் வாங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துங்க.